மீனம் ராசி நேயர்களே, சொத்து பிரச்சனையால் ஏற்பட்ட சண்டைகள் உங்களை அதிகளவில் மனக்கவலை ஏற்பட்டிருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு பூமிக்காரகனான செவ்வாயோடு தொடர்பு கொள்ளும் போது பூர்வீக சொத்துக்களிலேயோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்களிலேயோ வில்லங்கங்களும் சண்டைகளும் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகிறது. நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குகளையோ அல்லது பூர்வீக சொத்துக்களையோ மற்றவங்க தங்களின் பேராசையினால ஏமாற்ற நிறுத்திருப்பாங்க. அதுவரை அண்ணன், தம்பி, பங்காளி என்று பாசத்தோடு பழகியவங்களாம் சொத்து என்று வரும்போது தங்களுடைய மிருகத்தனமான முகத்தை காட்டிய போது நீங்கள் அதிர்ந்து போயிருந்திருப்பீங்க. நீதிமன்ற படிகள் ஏறுவது, பஞ்சாயத்துகள் அவமானப்பட்டு நிற்பது என உங்களை மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் இந்த சொத்து பிரச்சனைகள் உறிஞ்சி எடுத்திருந்திருக்கும். மண்ணுக்காக மனிதர்கள் இத்தனை கொடூரமாக மாறுவாங்களா என்ற விரக்தி உங்களை ஆட்கொண்டிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க உங்களுடைய பூர்வீக சொத்துக்களிலேயோ அல்லது நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்துக்களிலேயோ வில்லங்கங்களும் சண்டைகளும் ஏற்படுவது தவிர்க்க முடியாதவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கையோ அல்லது பூர்வீக சொத்துக்களையோ மற்றவங்க தங்களோட பேராசையினால ஏமாற்ற நினைத்திருந்திருப்பாங்க. அதுவரை அண்ணன், தம்பி, பங்காளி என்று பாசத்தோடு பழையவங்களாம் சொத்து என்று வரும்போதுதான் அவங்களுடைய மிகத்தனமா முகத்தை காட்டியது இல்லாம நீங்க அதிர்ந்து போயிருந்திருப்பீங்க. அது கூடிய அது அது மட்டும் அல்லாமல் உங்களை அவமானப்படுத்துவது, அது மட்டும் மன ரீதியாக பண ரீதியாகவும் இந்த சொத்து பிரச்சனை உறிஞ்சி எடுத்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. நண்பர்களுடைய துரோகத்தால ஏற்பட்ட வேதனை உங்களுக்கு அதிகமாக அமைந்திருந்திருக்கும். மீனம் ராசிக்கு 11ஆம் வீடான லாபம் மற்றும் நண்பர்கள் ஸ்தானத்திற்கு அதிபதியாக சனி பகவான் வருகிறார். சனி மந்தக்காரகன் மற்றும் கர்மக்காரகன் என்பதால நண்பர்கள் விஷயத்துல உங்களுக்கு மிக கடுமையான பாடங்களையே கற்றுத் தருவார். தோளோடு தோள் நின்று உங்களின் இன்பத் துன்பங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்ட நண்பர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக உங்கள் நட்டாற்றில் விட்ட சம்பவங்கள் உங்க வாழ்வுல மறக்க முடியாத வடுக்கள். உங்களுடைய ரகசியங்களை பெற்று அதையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாவே பயன்படுத்திய துரோகங்களை நீங்க சந்தித்திருந்திருப்பீங்க. ஆபத்து என்று வரும்போது ஓடி ஓடி உதவிய உள்ளங்களுக்கு உங்களுக்கு வரும்போது உதவி உங்களுக்கு நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நின்ற போதெல்லாம் ஒரு சிறு உதவியை கூட செய்யாம முகத்தை திருப்பி கொண்டு சென்று நண்பர்களோடு செய்ய உங்க மனித குலத்தின் மீது நம்பிக்கை இழக்க செய்திருந்திருக்கும். அதாவது நீங்க நண்பர்கள் விஷயத்துல உங்களுக்கு மிகவும் கடுமையான பாடங்களையே கற்றுத் தந்திருப்பாங்க. அது தோளோடு தோள் நின்று உங்களின் இன்ப துன்பங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்ட நண்பர்கள் எல்லாம் தங்களோட சுயநலத்திற்காக உங்களை நட்டாற்றல விட்ட சம்பவங்கள் உங்க வாழ்வுல மறக்க முடியாத வடுக்களாவே இருந்திருக்கும். உங்கள் ரகசியங்களை பெற்று அதையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாகவே பயன்படுத்திய துரோகங்களை நீங்க சந்தித்திருந்திருப்பீங்க. ஆபத்து என்று வரும்போதெல்லாம் ஓடி ஓடி உதவிய உங்களுக்கு நீங்க இக்கட்டான சூழ்நிலையில் நின்ற போதெல்லாம் ஒரு சிறு உதவியை கூட செய்யாம முகத்தை திருப்பி கொண்டு சென்ற நண்பர்களோட செயல் உங்களுக்கு அதிக வேதனையை ஏற்படுத்தியிருந்திருக்கும். தொழிலில் ஏற்பட்ட மறைமுக எதிர்ப்புகள். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானம் குருவின் வீடாக இருந்தாலும் 6ஆம் வீடான சத்துருஸ்தானத்தின் அதிபதி சூரியன் என்பதால உத்தியோகத்திலேயோ அல்லது தொழிலிலேயோ உங்களுக்கு எப்போதும் ஒரு கண் தெரியாத மறைமுக எதிர்ப்பு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க நேர்மையாகவும் திறமையாகவும் உழைத்து முதலாளியிடம் நல்ல பெயர் வாங்குவது உங்க சக ஊழியர்களுக்கு பிடிப்பதில்லை. உங்களுக்கு பின்னால குழி பறிப்பது, மேலதிகாரியிடம் உங்களை பற்றி தவறான புகார்களை கொண்டு சேர்ப்பது, உங்க உழைப்பின் பலனை அவங்க திருந்திக் கொள்வது போன்ற அசிங்கமான அரசியலை நீங்க சந்திக்க வேண்டியிருந்திருக்கும். வியாபாரத்துல உங்களின் வளர்ச்சியை தடுக்க உங்களுக்கு தெரியாமலேயே உங்க வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது போன்ற மறைமுக சதி வேலைகள் உங்கள் தொழில பாதையை கரண்டு முரண்டாகவே அமைத்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க உத்தியோகத்திலேயோ அல்லது தொழிலிலேயோ உங்களுக்கு எப்போதும் ஒரு கண் தெரியாத மறைமுக எதிர்ப்பு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருந்திருப்பாங்க. நீங்க நேர்மையாகவும் திறமையாகவும் உழைத்து முதலாளியிடம் நல்ல பெயர் வாங்குவது உங்களுடைய சக ஊழியர்களுக்கு பிடித்திருந்திருக்காது. இதனாலேயே அவங்க உங்களுக்கு பின்னால குழி பறிப்பது அல்லது மேலதிகாரியிடம் உங்களை பற்றி தவறான புகார்களை கொண்டு சேர்த்திருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. பண வரவு அதிகரிக்கப் போகின்றது. தாரகாரகனான குருவின் அருள் கிடைத்து விட்டாலோ அல்லது பொருளாதார ரீதியாக பெரும் மாற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு வர வேண்டிய
நியாயமான பண வரவுகள், நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த கடன்கள் அனைத்துமே வசூலாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வருவதற்கான புதிய வாசல்கள் திறக்கும். சேமிப்புகள் உயரும். அதே நேரத்தில் தேவையற்ற வீண் நிறைய செலவுகள் கட்டுப்படும். பழைய கடன்களை அடைத்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் இது. புதிய சொத்துக்கள், வாகனங்கள் அல்லது தங்கம் வாங்குவதற்கான யோகம் கைகூடி வரும். பொருளாதார நிலை சீராகி உங்கள் கைகளில் பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கப் போகின்றது. அதாவது உங்கள் ராசிக்கு வர வேண்டிய நியாயமான பண வரவுகளும் நீண்ட நாட்கள் வராமல் முடங்கி கிடந்த கடன்கள் அனைத்துமே இப்போது வசூலாக போகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வருவதற்கான புதிய வாசல்களும் உங்களுக்கு திறக்கப் போகின்றது. அது கூட புதிய சொத்துக்கள், வாகனங்கள் அல்லது தங்கம் வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு கைக்கூடி வரும். மனதில் இருந்த கவலைகள் குறையப் போகிறது. மன அழுத்தம், இனம் புரியாத பயம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் மற்றும் தூக்கமின்மை போன்ற மன ரீதியான போராட்டங்கள் அனைத்துக்குமே இனிமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகுது. குரு பகவானுடைய உங்கள் மனோகாரகனை பலப்படுத்துவதால மனசுல ஒரு அசாத்தியான துணிச்சலும் அமைதியும் குடி புக போகுது. தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து தெளிவான பாதையில நீங்க பயணிக்க தொடங்குவீங்க. பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து நிகழ்காலத்துல மகிழ்ச்சியாகவே வாழ்வதற்கான ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். மனம் எப்போதுமே புத்துணர்ச்சியுடனும் நிம்மதியுடனுமே உங்களுக்கு இருக்கப் போகின்றது. அதாவது உங்க மனசுல இருந்த கவலைகள் அனைத்துமே இப்போது குறையப் போகின்றது. அதாவது குரு பகவான் உங்களுடைய மனோகாரனை பலப்படுத்துவதால மனசுல ஒரு அசாத்திய துணிச்சலும் அமைதியும் குடிபுக போது உங்களுடைய வாழ்க்கையில. தேவையில்லாத சிந்தனைகள் தவிர்த்து தெளிவான பாதையில நீங்க பயணிக்க தொடங்குவீங்க. பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து நிகழ்காலத்துல மகிழ்ச்சியா வாழ்வதற்கான மனப்பக்குவமும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆபத்துல உன்னதமான குணமுடைய நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை தவறான வழிக்கு அழைத்து சென்ற போலி நண்பர்கள் உங்களை விட்டு தானாவே விலகி போவாங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும் நேர்மையான பக்குவப்பட்ட நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாக போகுது. அவங்க உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல தோள் கொடுத்து உதவுவதோடு நல்ல ஆலோசனைகளையும் வழங்கி உங்கள் நல்வழிப்படுத்துவாங்க. சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கும் மனிதர்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலியமா சில நன்மைகளும் நீங்கள் பெற போறீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில தவறான வழிக்கு அழைத்து சென்ற போலி நண்பர்கள் உங்களை விட்டு தானாவே விலகிவிட போறாங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும் நேர்மையாக பக்குவப்பட்ட நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாக போகுது. அவங்களுடைய உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில தோள் கொடுத்து உதவோடு நல்ல ஆலோசனைகளையும் வழங்கி உங்களை நல்வழிப்படுத்துவாங்க. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களின் வளர்ச்சியை தடுக்க உங்களுக்கு தெரியாமலேயே உங்க வாடிக்கையாளர்களை திசை திருப்புவது போன்ற மறைமுக சதி வேலைகள் உங்கள் தொழில பாதையை கரண்டு முரண்டாகவே அமைத்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க உத்தியோகத்திலேயோ அல்லது தொழிலிலேயோ உங்களுக்கு எப்போதும் ஒரு கண் தெரியாத மறைமுக எதிர்ப்பு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருந்திருப்பாங்க. நீங்க நேர்மையாகவும் திறமையாகவும் உழைத்து முதலாளியிடம் நல்ல பெயர் வாங்குவது உங்களுடைய சக ஊழியர்களுக்கு பிடித்திருந்திருக்காது. இதனாலேயே அவங்க உங்களுக்கு பின்னால குழி பறிப்பது அல்லது மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றி தவறான புகார்களை கொண்டு சேர்த்திருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. பண வரவு அதிகரிக்கப் போகின்றது. தாரகாரகனான குருவின் அருள் கிடைத்துவிட்டாலோ அல்லது பொருளாதார ரீதியாக பெரும் மாற்றம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு வர வேண்டிய நியாயமான பண வரவுகள் நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த கடன்கள் அனைத்துமே வசூலாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வருவதற்கான புதிய வாசல்கள் திறக்கும். சேமிப்புகள் உயரும். அதே நேரத்துல தேவையற்ற வீண் நிறைய செலவுகள் கட்டுப்படும். பழைய கடன்களை அடைத்து நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் இது. புதிய சொத்துக்கள், வாகனங்கள் அல்லது தங்கம் வாங்குவதற்கான யோகம் கைகூடி வரும். பொருளாதார நிலை சீராகி உங்க கைகள்ல பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கப் போகின்றது. அதாவது உங்கள் ராசிக்கு வர வேண்டிய நியாயமான பண வரவுகளும் நீண்ட நாட்கள் வராமல் முடங்கி கிடந்த கடன்கள் அனைத்துமே இப்போது வசூலாக போகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வருவதற்கான புதிய வாசல்களும் உங்களுக்கு திறக்கப் போகின்றது.
அதுகூட புதிய சொத்துக்கள், வாகனங்கள் அல்லது தங்கம் வாங்குவதற்கான யோகமும் உங்களுக்கு கைக்கூடி வரும். மனதில் இருந்த கவலைகள் குறையப் போகிறது. மன அழுத்தம், இனம் புரியாத பயம், எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் மற்றும் தூக்கமின்மை போன்ற மன ரீதியான போராட்டங்கள் அனைத்துக்குமே இனிமே முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகுது. குரு பகவானுடைய உங்கள் மனோகாரகனை பலப்படுத்துவதால மனசுல ஒரு அசாத்தியான துணிச்சலும் அமைதியும் குடி புக போகுது. தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்த்து தெளிவான பாதையில நீங்க பயணிக்க தொடங்குவீங்க. பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து நிகழ்காலத்துல மகிழ்ச்சியாவே வாழ்வதற்கான ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்கும். மனம் எப்போதுமே புத்துணர்ச்சியுடனும் நிம்மதியுடனுமே உங்களுக்கு இருக்கப் போகின்றது. அதாவது உங்க மனசுல இருந்த கவலைகள் அனைத்துமே இப்போது குறையப் போகின்றது. அதாவது குரு பகவான் உங்களுடைய மனோகாரகனை பலப்படுத்துவதால மனசுல ஒரு அசாத்திய துணிச்சலும் அமைதியும் குடிபுக போது உங்களுடைய வாழ்க்கையில. தேவையில்லாத சிந்தனைகள் தவிர்த்து தெளிவான பாதையில நீங்க பயணிக்க தொடங்குவீங்க. பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து நிகழ்காலத்துல மகிழ்ச்சியா வாழ்வதற்கான மனப்பக்குவமும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆபத்துல உதவும் நன்னதமான குணமுடைய நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை தவறான வழிக்கு அழைத்துச் சென்ற போலி நண்பர்கள் உங்களை விட்டு தானாவே விலகி போவாங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும் நேர்மையான பக்குவப்பட்ட நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகப் போகுது. அவங்க உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல தோள் கொடுத்து உதவுவதோடு நல்ல ஆலோசனைகளையும் வழங்கி உங்களை நல்வழிப்படுத்துவாங்க. சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கும் மனிதர்களுடைய நட்பு கிடைத்து அதன் மூலியமா சில நன்மைகளும் நீங்கள் பெற போறீங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில தவறான வழிக்கு அழைத்து சென்ற போலி நண்பர்கள் உங்களை விட்டு